பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் அண்ணன்களுக்கும் வணக்கம். மேடையில் உட்காந்துருக்க பெரியவங்களுக்கும் எனக்கு பெரிய வணக்கம். முதல்ல பத்திரிகை உங்ககிட்டேருந்து நான் ஒரு விஷயம் சினிமாக்காரங்கன்னா நான் கற்றுக்க விரும்புகிறேன். 10 மணிக்கு ஈவெண்ட்டுன்னு போட்டிருந்தாங்க. நான் 5 நிமிஷம் லேட்டு. ஆனால் நான் கடந்த 10 வருஷமாக பார்க்குறேன், நம்ம தமிழ் சினிமாவில் எந்த ப்ரோக்ராமே ரைட் டைமுக்கு ஆரம்பிக்கிறது இல்லை. ஆனால் பத்திரிகை நண்பர்கள் எல்லாரும் கரெக்ட் டைம் வரீங்க. நீங்கள் அதுக்கு முன்னாலே செட் பண்ணுறீங்க. ஐ திங்க் வி ஆல் ஷுட் லேர்ன் த டிசிப்ளின் ஃப்ரம் யூ. ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். இது எதுக்கு சொல்கிறேன்னா, சமீபத்தில் என்னோடய படம் மரகதமலை ஆடியோ லான்ச் வந்து பிரசாத்தில் நடந்தது. 7 மணிக்கு ஃபங்க்ஷன் சொன்னாங்க. 8 மணி வரைக்கும் ஆரம்பிக்கவே இல்லை. யாரோ வரணும் வெயிட் பண்ணாங்க. இன்ஃபேக்ட் சம் நண்பர்கள் விழுந்து உங்களுக்காக வெயிட் பண்ணோம், ஆரம்பிக்க மாட்டீங்களான்னு கேட்டாங்க. அப்படி சொன்னால் கூட அவங்க எல்லாம் பொறுமையாக ஷோ முடிகிற வரைக்கும் இருந்தீங்க. ஸோ ஆன் பிஹாஃப் ஆஃப் த ஃபிலிம் இண்டஸ்ட்ரி ஐ லைக் டு தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் திஸ் சப்போர்ட். ரொம்ப ரொம்ப நன்றி. கர்டன் ரைசர் ஃபிலிம் பார்த்தோம். 18 இயர்ஸில் எத்தனை பேரை இந்த அவார்ட் மோட்டிவேட் பண்ணியிருக்கு, உற்சாகப்படுத்தியிருக்கு, சந்தோஷப்படுத்தியிருக்கு. ஓகே, அதில் இருக்கவங்க பல பேர் இன்னும் தே ஸ்டில் தேர், ரெகுலராக வாங்குறாங்க. முதல் வாங்கினவங்கன்னு சொன்னவங்க அதுக்கப்புறம் அந்த 3வது 2வது அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் எனக்கும் எடிசன் அவார்ட்ஸ்க்கும் ஐ ஹேவ் அ லாங் அசோசியேஷன். 3 வருஷம் தொடர்ந்து நான் ஷோ ஆங்கர் பண்ணேன். தென் தொடர்ந்து 3 வருஷம். அதுக்கப்புறம் பேக் வந்து அப்புறம் 1 வருஷம் பண்ணேன். அந்த மாதிரி பண்ணேன். அந்த மாதிரி எடிசன் அவார்ட்ஸு நடிகர்களெல்லாம் சந்தோஷப்படுத்திருக்கலாம், உருவாக்கியிருக்கலாம், மோட்டிவேட் பண்ணியிருக்கலாம். பட் எடிசனோட மெயின் யூனிக்கே என்னென்னா, இந்த ஷோவில் வந்து ஆங்கர் பண்ணால் அந்த பெண்களுக்கு உடனே கல்யாணம் நடக்கும். நான் முதல் அஞ்சனாவோட தான் ஷோ ஆங்கர் பண்ணேன். அங்கே எனக்கு அவங்களையும் தெரியாது. ரொம்ப வெரி நைஸ், வெரி இன்டெலிஜென்ட் கேர்ள். ரொம்ப ஜாலியாக பண்ணோம். அந்த ஷோவில் அவார்டு வாங்க வந்தவர் தான் கயல் சந்திரன். அடுத்த வருஷம் அவார்ட் பண்ணால் அவர் என் ஹஸ்பண்ட் இருந்து. இதுனா ராசி. அது மாதிரி 2-3 பேர் பல பேருக்கு செட்டப் ஆகிருக்கு. இது வந்து மேட்ரி. இன்ஃபேக்ட் அடுத்த ஃபியூ இயர்ஸில் இது வந்து நீங்கள் டைவர்சிஃபை பண்ணால் எடிசன் அவார்ட்ஸ் matrimony.com வச்சா கூட ஐ திங்க் கேன் டேக் ஆஃப். ஏன்னா இணையத்தில் இஸ் வெரி வெல் வெர்ஸ்ட். எடிசன் அவார்ட்ஸோட ஃபஸ்ட் இதுன்னா, நான் ஃபஸ்ட்டு ஆங்கர் பண்ணும்போது அப்போ தான் ராதாராமன் ஃபஸ்ட்டு டைம் நேரில் பார்க்குறேன். அவர் வந்து பார்க்குறேன். அவருக்கு எனக்கு அவர் நல்லா தெரியும் போது வாடா அப்படின்னு சொல்லி நல்லா பேசினார். அப்போ அந்த மேடையில் ஞாபகம் தெரில, எனக்கும் மறந்து போச்சு. அப்போ சொன்னார், இப்போ இருக்க பசங்கள்லாம் வந்து வேலண்டைன்ஸ் டே இதெல்லாம் கொண்டாடுறாங்க. அப்போ அவர் வந்து யாரோ ஒருத்தர் சொன்னார், ஒரு சுதந்திர போராட்டம் அவங்களோட பிறந்த நாளை நீங்கள் கொண்டாடுங்க அப்படின்னு மென்ஷன் பண்ணார். அப்போ நான் இறங்கும்போது சொன்னேன், அண்ணே எங்கே நீங்கள் சொல்லிட்டீங்க, ஃபஸ்ட்டு நீங்கள் உங்கள் சின்ன வயசில் இதெல்லாம் பண்ணிங்களான்னு கேள்வி கேட்டேன். சிரிச்சிட்டே கீழே இறங்கி வந்தார். அண்ட் ஒரு நடிகனா நேற்று வந்து ஐ ரியலைஸ் சம்திங். நேற்று வந்து காமெடி ஒன்று பார்த்துட்ருக்கேன், கவுண்டமணி அண்ணன் காமெடி, 6 கொலை 6 முகம்னு அதில் ரோல் பண்ணிருக்காரு. தென் ஐ நோட்டிஸ்ட், இப்போ வந்து இந்த பாயிண்ட்டை வந்து ஐ எம் கிவிங் இட் டு ஆல் த ஆக்டர்ஸ். என்ன மாதிரி ஆக்டர்ஸ்லாம் ஒரே மாதிரி ஒரே மாதிரி கெட்டப்பில் இருக்கும். இதெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக சிம்பிளாக ஒரு கெட்டப் ஒன்று மாற்றணும் அப்படின்னா நான் பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்றுமே இல்லை. ஐ ஹவ் டு கோ அண்ட் ஜஸ்ட் சி ஆல் ராதாராவியன்ஸ் மூவி ஃப்ரம் அமரன் எல்லா படத்துலையும் பார்க்கலாம். சிம்பிள் கெட்டப் லைக் அண்ணாமலை ஆகட்டும், பட் சின்ன மாப்பிள்ளை ஆகட்டும். நேற்று படத்தில் அந்த படம் பேர் எனக்கு தெரில, நான் பார்க்குற ஏதோ ஒரு முகத்தில் வித்தியாசமாக இருக்குன்னு. பெரிய மீசை சாது, பெரிய மீசை, இங்கே இதில் வந்து ஒரு சின்ன முடி வச்சுருக்காரு. யூ ஹவ் சீன் சம் பீப்புள் முகத்தில் முடி இருக்கும், அது ரொம்ப சட்டிலாக வச்சுருக்காரு. ஓ, தட்ஸ் வாட் இஸ் மேக்கிங் திஸ் மேன் ஸோ டிஃப்ரெண்ட். அண்ட் ராதாரவினோட சென்ஸ் ஆஃப் ஹியூமர் சொன்னாங்க. பல படங்கள் இருக்குது. ஒன் ஆஃப் மை ஃபேவரட். பார்க்காதவங்க, ஐ மீன் எஸ்பெஷலி இட்ஸ் ஜென்ரேஷன், போய் பாருங்கள். சின்ன மாப்பிள்ளைன்னு ஒரு படம், பிரபு அண்ணனும் அவங்க நடிச்சது. இஸ் டைமிங். இன்ஃபேக்ட் அந்த படத்தை வந்து ஈ ஹோல்ட்ஸ் இட்ஸ் அ சிம்பிள், ஒன்றுமே இல்லை, ஆள்மாறாட்டம் கதை தான். ஆனால் திஸ் மேன் ஹோல்ட்ஸ் த மூவி லைக் எனக்கு. அப்புறம் ஆரம்பிக்கும் போது அண்ணன் சொன்னார், லைக் இது ஓட்டிங் இதில் தான் பண்ணது. அண்ணா அவர் சொன்னார், 23ஆம் தேதி ஓட்டு போட்டிங்க அப்படின்னு. நல்ல காலம். அந்த ஓட்டில் பண்ண மாதிரி எக்ஸிட் போல் கருத்து கணிப்பு வெளியிடாமல் இருந்தீங்கன்னா இதுக்கு நல்லதுன்னு நினைக்கிறேன். ஓகே, அது அண்ட் அடுத்து அம்பிகா மேம். அண்ட் ஐ ஸ்டில் ஐம் எ பிக் ஃபேன் ஆஃப் அந்த 7 நாட்கள். அண்ட் எப்படி அந்த மேலே போய் அந்த பாட்டு சொல்லி கொடுக்குற சீனா அந்த மாதிரி நடிக்க, இப்போ ஐ டோன்ட் நோ ஆக்டர்ஸ் இருக்காங்களான்னு தெரில. அண்ட் பை த வே வேல்முருகண்ணா, தேங்க்யூ ஸோ மச். ஓகே. அண்ட் டாக்டர் தேங்க்யூ சார். நான் உங்களுக்கு பின்னால் உட்காந்துட்டே இருந்தேன். நான் பார்க்குறேன், எங்கள் உலக நாயகன் பல கேரக்டர் எல்லாம் ஸ்டடி பண்ணியிருக்காரு. எனக்கு இப்போ தான் தெரிஞ்சுது அவர் பல்ராம் நாயுடு எங்கேருந்து பிடிச்சாருன்னு. ஓகே, நம்ம டாக்டருக்கு என்ன பிடிச்சிருக்காரு. தேங்க்யூ சார். இட் வாஸ் எக்ஸாக்ட்லி லைக் ஐ மீன் ஐ வாஸ் கண்ணு முடிக்க நானும்
இன்னும் அந்தோனி தாஸ் தான் அதான் கேட்டிருந்தோம். அண்ட் ராதாரவி என்ன சொன்னார், அதாவது எடிசன் அவார்ட்ஸில் ஒன் திங் ஐ நோட்டீஸ் என்னென்னா, தேர் ஆர் ரெகுலர்ஸ். ராதாராணி அண்ணன், அடுத்தது நான், அடுத்தது அந்தோனி தாஸ். ஸோ அண்ணன் வந்து இணைச்சவன்னு சொல்லிட்டாரு, பட் நான் அப்படி சொல்ல மாட்டேன். ஐ திங்க் ஐ எம் வெரி ஃபார்ச்சுனேட் டு பி இன் குட் புக்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஷிப் ஆஃப் செல்வா அண்ணன். அவர் இஸ் அ வெரி கைண்ட் மேன். ஏன்னா நான் இந்தியன் 2 படம் ரிலீஸ் ஆகும்போது, அதாவது ரிலீஸ் ஆன நாள்லேருந்தே என்ன ஆச்சுன்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அப்போது போன வருஷம் ஃபோன் பண்ணிட்டு, ஜெகன் நீ இந்தியன் 2 ரோலுக்காக நான் அவார்ட் தரேன் வா அப்படின்னாரு. அதை நான் எப்படி எடுத்துக்கிட்டேன்னா, இப்போ தோனி வந்து 5 வருஷம் கப்பு ஜெயிச்சார், போன வருஷம் லாஸ்ட்டு. அப்போ எல்லாரும் இன்னும் கூட நம்ம தோனிக்காக மேட்ச் போயிட்டோம், அவர் டீம்லேயே இல்லை, மேட்ச்சில் போயிட்டுருக்கோம்ல. அப்போ வந்து கவலைப்படாதா, நீ வந்து திருப்பி ஏஞ்சி வருவே அப்படின்னு தட்டி கொடுக்குற மாதிரி தான். அந்த அவார்டை வந்து நான் பெருசாக ரோல் பண்ணுறதுக்காக வாங்க போல், ஏன்னா யாரும் மோட்டிவேட் பண்ணுறதுக்கு தேர் சம் ஒன் தே டு ஃபால் பேக் ஆன் டு கெட் மீ அப் அப்படின்றதான் போய் வாங்கினேன். தேங்க்யூ செல்வா, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் மிஸ்ஸஸ் செல்வா, தேங்க்யூ ஸோ மச். ஐ திங்க் அவங்க கண்ணாடி போடலன்னு நினைக்கிறேன். நானும் அப்போதுலேருந்து என்னையே பார்க்குறாங்கன்னு வச்சு கைட்டே காட்டுறேன், பார்த்துனே இருக்காங்க. தேங்க்ஸ் ஸோ மச். அண்ட் விக்ரம் அண்ணன் அஃப்கோர்ஸ் ஸ்கூல் படிக்கும்போது பிக் ஃபேன்ஸ் ஆஃப் ஹிஸ் மூவி. எங்கள் வீட்டு பக்கத்தில் உட்லண்ட் சைட்லலாம் சூரியவம்சம் வந்துச்சு. அந்த சூரியவம்சம் படம் சிம்ஃபனியில் பார்த்தேன், சிம்ஃபனி தேட்டரில். ஓகே, ஸோ உங்கள் படம் ஸோ சிம்ஃபனி தேட்டரில் ஒரு மேட்யூ ஷோ பார்த்துட்டு யூ வாஸ் ஸோ மூட். ஐ திங்க் all his works okay, very enjoyable. Thank you so much. My smallest association என்னன்னா, போன வருஷம் பெனாங்கில் தான் எடிசன் அவார்ட் நடந்தது. ஐ வெண்ட் அன் அவார்ட். நானும் கனிஷ்கும் தான் வி ட்ராவல் டுகெதர். இன்ஃபேக்ட் ஸ்டேஜில் வந்து நாங்கள் தான் அந்த ரவுண்ட் டேபிள்லாம் போட்டிருந்தாங்க, அதில் நானும் கனிஷ்கும் தான் உட்காந்தோம். ஸோ நிறைய பேசிட்டே இருந்தோம். சச் அ ஒண்டர்ஃபுல் பாய். ஐ திங்க் நீங்கள் சொல்லவே வேணாம், ஏன்னா ஆஸ் இ செட் டெபு அவார்ட் வாங்கினார். இஸ் அ ஹார்ட் ஒர்க்கிங் கை. அவரோட ஹிட்லிஸ்ட் படம் வந்து நான் ப்ரீமியரு I was called, ஸோ நான் போய் பார்த்தேன். அண்ட் ஐம் ஷோர் ஹி ஹாஸ் ஆல் த திங்ஸ் செட் அப் டு பிகம் அ குட் ஆக்டர். டைரக்டரோட பையன்றனால சொல்ல, ஹீ ஸ்டாண்டர்ட் ஆன் ஹிஸ் ஓன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். ஐ திங்க் சில்வான் அண்ட் ஒரு படம் ஒர்க் பண்ணோம். நிறைய படம் ஒர்க் பண்ணியிருக்கோம். பட் ஐ ரிமெம்பர் மை டைம்ஸ் வித் ஹிம் இன் வல்லினம் இல்லை தேரில் பண்ணும்போது. அதாவது சினிமாவில் ஒரு சில பேர் இருக்காங்க செஞ்ச வேலை கரெக்டாக பண்ணுன்னு. பட் தேர் ஆர் ஃபியூ பீப்புள், பாபா லக்ஷ்மன், ஓகே, டான்ஸ் மாஸ்டர் பாபா மாஸ்டர், அப்புறம் சில்வா, இவங்கெல்லாம் ஒரு வேலையை எடுத்துட்டா ஒரு கட்டத்தில் டைரக்டருக்கெல்லாம் வெளியில் அவங்களுக்குலாம் வேலையே இல்லைன்னு எடுத்து போட்டு செஞ்சு பண்ணுறத நான் கண்கூடாக பார்த்தேன். பட் அதோட உழைப்பு இந்த படத்துலேயும் வந்து இன்ஃபேக்ட் ஒன்று நேஷ்னல் அவார்ட் ஃபார் எடிட்லாம் படம் வாங்கினோம். சொல்லுவாங்க தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நிறைய பேருக்கு அவரை பற்றி தெரியாத விஷயம், இஸ் அ ஒண்டர்ஃபுல் குக். ஐ டோன்ட் நோ, அவர் வீடியோஸ் பார்த்துருக்கேன். இன்ஃபேக்ட் அவரே சொல்லியிருக்காரு இஸ் எக்ஸலண்ட் ஷெஃப். ஓகே, ஆனால் இப்போ பண்ணுவாரான்னு தெரில, ஸ்டண்ட்டு போட்டுனே சமைப்பாரா அப்படின்னு நமக்கு தெரில, பட் நல்லா சமைப்பார். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் தேங்க்ஸ் ஸோ மச். ஸோ 18 years ஆஃப் எடிசன் அவார்ட்ஸ். ஓகே, 24th May நடக்க போகுது. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் ஆல் த சப்போர்ட். அண்ட் ஐம் வெரி ஹாப்பி. ஐ திங்க் 5 வருஷம் போனதுனால நான் வந்து கெஸ்ட்டு கிடையாது. ஐ திங்க் ஐம் பார்ட் ஆஃப் எடிசன் ஃபேமிலி அண்ட் ஐ விஷ் ஆல் த பெஸ்ட். தேங்க்ஸ்ண்ணே விக்ரம் அண்ணனுக்கு ரொம்ப நன்றி. ஐ திங்க் எனக்கு கிடைக்காத இடம் கிடைக்கும்னு ஐ ஹோப். உங்கள் வாய் முகூர்த்தம் பழிக்கிட்டோம். ஐ ஹோப் அது மாதிரி நடந்ததுன்னா ஃபஸ்ட்டு யூ வில் பி த ஃபஸ்ட் பர்சன் ஐ வில் கம் அண்ட் ரிசீவ் யுவர் பிளெஸிங்ஸ். ஓகே, ரொம்ப நன்றி. தேங்க்யூ.